என்ன கேட்டா நீங்க இதை பேச முன்னாடி இஸ்லாமிய அறிஞர்களிடத்தில் இதை பற்றி பேசி இருக்கலாம். ஒரு பெண் தான் மனம் புரிவதா இல்லையா என்பதை தான் தீர்மானிக்க வேண்டும். இஸ்லாத்துல வலி என்கிற பொறுப்பாளர் தொடர்பான ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது. இந்த MMDA திருத்தணும்னு நாங்களும் 15 வருஷமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரே நாள்ல விவாகரத்து கிடைக்கும்னு யார் உங்களுக்கு சொன்னா? எங்க அப்படி நடந்திருக்குது? නොදැනුවත් දේ පිළිබඳව කතා කරනකොට තමන් දන්නා දේ පිළිබඳව කතා කිරීම தெரியாத நீங்க பேசாதீங்கன்னு சொல்றது பதில் அல்ல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது இதுக்கு என்ன பதில்னு நீங்க எந்திரிச்சு டைம் எடுத்து நீங்க ஆளும் கட்சி 12 வயதுக்கு குறைவான திருமணங்கள் 3204 திருமணங்கள் நடந்திருக்கிறது இலங்கையிலே. இதிலே 471 திருமணங்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நடந்திருக்கிறது. மற்ற திருமணங்கள் எல்லாமே முஸ்லிம் அல்லாத தமிழ் சகோதரர்கள் சிங்கள சகோதரர்களுக்கு மத்தியிலே நடந்திருக்கிறது. அமெரிக்காவில் 2000 தொடக்கம் 2018 வரைக்கும் 3 லட்சம் குழந்தை திருமணங்கள் நடைபெற்றிருக்கிறது. 2000 இருந்து 2018 வரைக்கும் அமெரிக்காவில் நடந்திருக்கு. 2018 வரைக்கும்னா அந்த 3 லட்சம் குழந்தை திருமணங்கள் மனித உரிமை மீறல் இல்லையா? கருணா அம்மான் கிழக்கு தளபதியாக இருந்து பிரிகிற நேரத்தில் மட்டக்களப்பில் யுனிசெஃபினுடைய அதிகாரிகளை அழைத்து வந்து 2000க்கு மேற்பட்ட குழந்தை போராளிகளை யுனிசெஃப் இடத்துல ஒப்படைத்தாரே. இந்த வரலாறு மறந்துட்டீங்களா? இது சிறுவர் துஷ்பிரயோகம் இல்லையா? நீங்க எங்க சமூகத்தை நோக்கி அது நடக்கு இது நடக்குதுன்னு கேள்வி கேட்டா இதே மாதிரி நானும் கேட்கலாமா இல்லையா? அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த உரை என்பது ஒரு தெளிவூட்டல் உரையாகத்தான் நம்ம வெளியிடுறோம். அதற்கான காரணம் என்ன? நமக்கெல்லாம் தெரியும். ஒரு 2 நாட்களுக்கு முன்பதாக சர்வதேச மகளிர் தினத்தன்று பாராளுமன்றத்திலே உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை இஸ்லாமிய சமூகத்தை நோக்கி முன்வைத்திருந்தார். அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஒரு பரவலான விமர்சனங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருக்கு ஆதரவாக சில பேர் கருத்துக்களை பேசுகிறார். அதே நேரம் இஸ்லாமிய சமூகத்திலிருந்து அவருக்கு எதிரான கருத்துக்கள் பூதாகரமாக கிளம்பி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் உண்மையிலேயே அர்ச்சுனா ராமநாதன் சொன்ன குற்றச்சாட்டுகள் என்ன, அது தொடர்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தெளிவூட்டல்கள் என்ன, குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விவகாரங்கள் என்ன என்பதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோக்குள் நுழைவதற்கு முன்பதாக நம்ம அத்தனை பேரும் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அர்ச்சுனா ராமநாதன் என்பவர் தெரிந்தோ தெரியாமலோ திட்டமிட்டோ திட்டமிடாமலோ வேண்டுமென்றோ ஏதோ ஒரு வகையில் பாராளுமன்றத்தில் இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். எனவே நம்மை பொறுத்தவரையில் அவரை திட்டி தீர்ப்பதோ அவருக்கு எதிராக தேவையற்ற விமர்சனங்களை முன்வைப்பதோ நம்முடைய நோக்கம் அல்ல. நம்முடைய நோக்கம் என்கிறது என்னன்னு சொன்னால், அவர் முன்வைத்த கேள்விகள் தற்போது சமூகமயப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறாரு, அது ஹன்சாடுக்கு வந்திருக்கிறது, ஊடகங்கள் அதற்கு பப்ளிசிட்டி கொடுத்திருக்கிறார்கள். தற்போது அவர் மேலும் மேலும் ஃபேஸ்புக்கில் இது தொடர்பான பல பதிவுகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர் கேட்ட கேள்விகளுக்கான பதில் முதன்மையாக போய் சேர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசிய அந்த உரையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவருடைய ஆரம்பத்தை சிறப்பாகத்தான் ஆரம்பித்திருந்தார். 2 குற்றச்சாட்டுக்களை அரசாங்கத்தின் மீது அவர் முன்வைத்திருந்தார். அதில் முதன்மையானது என்னன்னு சொன்னா, உங்களுடைய அரசாங்கத்திலே இன்று வரைக்கும் எந்த முஸ்லிம் அமைச்சருக்கும் நீங்கள் இடம் கொடுக்கவில்லை. இது மிகவும் கவலைக்குரிய விடயம். இஸ்லாமிய சமூகம் உங்களுக்கு தேவையான வாக்குகளை அள்ளி தந்தார்கள் ஒட்டுமொத்தமாக. ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் அவர்களுக்கு கேபினெட்ல ஒரு அமைச்சு பதவியை நீங்கள் கொடுக்கவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அது நம்மளே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது எங்களுடைய உரிமை, சலுகை கிடையாது, எங்களுடைய உரிமை நீங்க தந்திருக்கணும்னு ஆரம்பத்தில் நம்மளும் ஒரு வீடியோ அதுக்கு போட்டிருக்கிறோம். அதே மாதிரி 2வதாக கிளீன் ஸ்ரீலங்காங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுல கூட எந்த ஒரு தமிழ் உறுப்பினர்களும் அல்லது இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்களும் இல்லை. எனவே இப்படி பாரபட்சம் காட்டாதீர்கள் என்கிற பேச்சோடு தான் அவர் தன்னுடைய பேச்சை ஆரம்பிச்சிருந்தாரு. அந்த கட்டத்தை பார்க்கும்போது அவர் சிறுபான்மை மக்கள் தொடர்பாக பேசிய அந்த பேச்சுக்கள் உண்மையிலேயே வரவேற்புக்குரியதாக இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு அவர் பேச்ச ஆரம்பிக்கும் போது என்ன செய்றார்னா, சர்வதேச மகளிர் தினத்தை பற்றி பேச ஆரம்பித்தவர் முழுவதுமாக இஸ்லாமிய சமூகத்தினுடைய முஸ்லிம் பர்சனல் லோ MMDA என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் தனியார் சட்டம் சம்பந்தமாகத்தான் பேசுகிறார். அதிலே ஒரு 4 கேள்விகளை அவர் முன்வைக்கிறார். 4 விமர்சனங்களாக கூட நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியும். அந்த 4க்கு உரிய பதிலையும் நம்ம இங்க பார்க்க வேண்டியிருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா, அவர் தன்னுடைய உரையை ஒரு ஆக்ரோஷமான உரையாக ஆக்கி இருந்தார். அதற்கு இடையில முனீர் முலஃபர் பிரதி அமைச்சர் அவர்கள் எழும்பி அவருக்கு நீங்க தெரியாத விவகாரங்களை பேசாதீங்க, தெரிஞ்சிருந்தா பேசுங்கன்னு சொல்லி இருந்தார். இந்த காட்சிகளும் அரங்கேறி இருந்தது. இந்த நேரத்தில் அர்ச்சுனா ராமநாதனுடைய முதலாவது குற்றச்சாட்டாக இஸ்லாமிய சமூகத்தை நோக்கி ஒரு பெண் தான் மனம் புரிவதா இல்லையா
என்பதை தான் தீர்மானிக்க வேண்டும். தன் தந்தையோ தன்னுடைய தந்தையின் தந்தையோ தீர்மானிக்க முடியாது. 1951ஆம் ஆண்டு MMDA என்கிற இந்த முஸ்லிம் பர்சனல் லோ உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே முஸ்லிம் பர்சனல் லோவில் ஒரு பெண் திருமணம் முடிப்பதாக இருந்தால் அவளாக விரும்பியவரை திருமணம் முடிக்க முடியாது. அவ திருமணம் முடிக்கிறதா இருந்தால் அவருடைய பெற்றோர்களோ அவருடைய தகப்பனாரோ அவருடைய யாராவது ஒருவர் விரும்பியவரை தான் முடிக்க முடியும். இப்படியான ஒரு சட்டம் இருக்கிறது. இது மாற்றப்பட வேண்டும் என்பது அவருடைய முதன்மை குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை பொறுத்தவரையில் அர்ச்சுனா ராமநாதன் மட்டுமல்ல, இந்த முஸ்லிம் பர்சனல் லோ தொடர்பாக பேசக்கூடிய பல பேருமே என்ன பண்றாங்கன்னா இதை தப்பும் தவறுமாக புரிந்திருக்கிறார்கள். முதலாவது, முஸ்லிம் பர்சனல் லா என்கிற இஸ்லாமிய திருமண சட்டமுறையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, பர்சனல் லோ என்ன சொல்லுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எந்த ஒரு பெண்ணுடைய சுய அனுமதி இல்லாமல் திருமணம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே ஒரு பெண்மணி வந்து யார் ரசூலல்லாஹ் என்னுடைய விருப்பம் இல்லாமல் எனக்கு திருமணம் முடித்து வைத்து விட்டார் என்னுடைய தகப்பனார் என்று சொல்லும்போது அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தையே ரத்து செய்கிறேன் என்று சொல்லுவார்கள். காரணம் என்னன்னா திருமணத்திற்கு பெண்ணுடைய அனுமதி அவசியம். அன்னை ஆயிஷா அவர்கள் நபிகள் நாயகத்துடைய மனைவியார் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே பெண் வெட்கப்படுவாளே என்று சொல்லும்போது வெட்கப்பட்டாலே அமைதி சம்மதத்திற்கு அறிகுறி என்று எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எனவே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் பெண் பார்க்கும் போது திருமணம் முடிக்கும் போது பெண்ணுடைய சம்மதம் தான் அடிப்படையே தவிர பெண்ணை தாண்டியவர்களுடைய சம்மதத்தை இஸ்லாம் ஒருபோதும் சொல்லவில்லை. எந்த சட்டத்திலையும் நாங்கள் அப்படி சொல்லல. ஆனா அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் புரிந்திருக்கிற பகுதி என்னன்னு சொன்னா இஸ்லாத்தில் வலி என்கிற பொறுப்பாளர் தொடர்பான ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது. திருமணம் முடிக்கிற போது பெண்ணுக்கு ஆணை பிடித்திருக்கிறது, ஆணுக்கு பெண்ணை பிடித்திருக்கிறது, திருமணம் முடிச்சு கொடுக்கிறோமான்னா அப்படி நாங்கள் முடிச்சு கொடுத்துட மாட்டோம். இந்த பெண்ணுக்கு பொறுப்பாளர் யாரு, நாளைக்கு பின்ன ஒரு பிரச்சனை வரலாம், குடும்ப சண்டை வரலாம், அந்த நேரத்தில் பொறுப்பாளராக வந்து நின்று இதை தீர்த்து வைக்கிறவர் யார் என்பதற்கு வலி பொறுப்பாளர் என்கிற ஒரு இடத்தை இஸ்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறது. இது தகப்பனாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், அவங்க யாருமே இல்லைன்னு சொன்னா மாமான் மச்சானாக இருக்கலாம், ஒருவருமே இல்லைன்னா சமூக தலைவராக பள்ளிவாயலுடைய தலைவராக இப்படி யார் இருக்கிறார்களோ அவர்கள் வலி என்கிற பொறுப்பாளர் என்கிற இடத்துல நின்று கையெழுத்து போடுவாங்க. இதைத்தான் அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா பெண்களுக்கு வந்து அவங்களா நினைச்சவங்களா அவங்களா விரும்பினவங்களை திருமணம் முடிக்க முடியாது, தகப்பன் விரும்புறவர் தான் திருமணம் முடிக்கணும், மாமா மச்சான் விரும்புறவங்களை தான் திருமணம் முடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கண்ணோட்டம் தவறானது மிஸ்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களே. எனவே உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை என்ன கேட்டா நீங்க இதை பேச முன்னாடி இஸ்லாமிய அறிஞர்களிடத்தில் இதை பற்றி பேசி இருக்கலாம், இது தொடர்பான தெளிவுகளை கேட்டிருக்கலாம், இப்படி இருக்கிறதா என்பதை பற்றி புரிந்து கொண்டு விட்டு பேசி இருந்தீர்கள் என்றால் உண்மையிலேயே மகிழ்ச்சியானதாக இருந்திருக்கும். ஆனா நீங்க யாரோ சொன்னதை கேட்டுக்கிட்டு வந்து பேசியிருக்கிறீங்க. குறிப்பாக இந்த விவகாரத்தில் இன்னொன்று புரிஞ்சுக்கிறீங்க, இந்த டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த அப்புறம் USAID நிவாரண நிதிகளை எல்லாம் ரத்து பண்ணியிருக்கிறார். உண்மையிலேயே அதனால நிறைய ஏழைகள் பாதிக்கப்படுறாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதுல ஒரு நலவும் இருக்குது. என்னன்னு சொன்னா இந்த USAID அவர் ரத்து பண்றதுக்கு சொன்ன ஒரு காரணம் என்னன்னு சொன்னா இந்த USAID வச்சுக்கிட்டு நிறைய தேவையில்லாத விவகாரங்களுக்கு செலவழிக்கிறாங்க. உதாரணமாக ஓரின சேர்க்கையாளர்கள் அந்த குரூப்புக்கு என்ன செய்யறாங்கன்னா இதுல ஃபண்ட் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு சமூகத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கணுமா, ஒரு சமூகத்தை பற்றி இழிவாக பேசணுமா, அந்த சமூகத்திலே இருக்கிறவனை விலக்கி வாங்கி வச்சுக்கிட்டு பேச வைக்க முடியுமா, அதற்கெல்லாம் இந்த USAID தான் பயன்பட்டது. இப்ப கொஞ்சம் பேர் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இப்ப சம்பளத்தை எல்லாத்தையுமே நிறுத்தி வச்சிருக்கிறான், அதனால தான் அமைதியாக இருக்கிறாங்க. என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா எவனோ தருகிற பணத்திற்காக எந்த ஒரு சமூகத்தையும் நாம் இழிவாக்க வந்துவிடக் கூடாது. இந்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதன் USAID காசு வாங்கிட்டு பேசுறாருன்னு நான் சொல்ல வரல. இதற்கு முன்பதாக பல பேர் இப்படி பேசினார்கள். அர்ச்சுனா ராமநாதன் தவறாக புரிந்து கொண்டு இந்த இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் திருமணம் முடிக்கிற பெண்ணுக்கு பொறுப்பாளர் நாளைக்கு பின்ன பிரச்சனை வந்தா வந்து நிக்கிறதுக்கு வழி அவசியமே தவிர அவளுடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் முடித்து கொடுத்தால் இஸ்லாம் அந்த திருமணத்தை திருமணமாக ஏற்றுக்கொள்ளாது, அந்த திருமணம் ரத்தாகிவிடும். பிரதர் அர்ச்சுனா அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக, ஒரு ஆண் டிவோர்ஸ் எடுக்க விரும்பினால் அவர் நேரடியாக நீதிமன்றத்துக்கு போவார், ஒரு நாளிலே டிவோர்ஸ் முடிந்துவிடும். ஆனால் ஒரு பெண் டிவோர்ஸ், முஸ்லிம் பெண் டிவோர்ஸ் எடுக்க வேண்டுமாக இருந்தால் அவள் எத்தனையோ நாட்கள் ஏறி இறங்க வேண்டியிருக்கும். என்னுடைய அவருடைய கலாச்சாரமாகவே ஒரு ஆணாக இருந்தா காதி கோட்டுக்கு போனாருன்னா ஒரே நாள்ல அவருக்கு விவாகரத்து கிடைச்சிரும், எனக்கு தேவையில்லை மனைவி என்று சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடலாம். ஒரு பெண்ணாக இருந்தா அப்படி கிடைக்குது இல்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு. முதல்ல அர்ச்சுனா ராமநாதன் நீங்க ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க, 1951 உருவாக்கப்பட்ட இந்த MMDA தொடர்பாக நீங்க குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறீங்க. இந்த MMDA திருத்தணும்னு நாங்களும் 15 வருஷமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதற்குரிய முனைப்புகள் பல கட்டங்களில் எடுக்கப்படாமலும் இல்லை. மிலிந்த மொரகொட ஜஸ்டிஸ் மினிஸ்டராக இருக்கிற காலத்தில் 2010 இதற்காக ஒரு கமிஷன் அமைச்சிருந்தார் ஜஸ்டிஸ் சலீம் மர்சூப் தலைமையில். அந்த கமிஷன் என்ன பண்ணினாங்கன்னு சொன்னா இதுல திருத்தங்களை சேர்த்திருந்தாங்க. எங்களுடைய மார்க் அடிப்படையில்
அடிப்படையில் சில விவகாரங்களில் எங்களுடைய அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் காரணமாக இது இவ்வளவு நாள் இழுத்தடிப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதை செஞ்சிருக்க கூடாது, உடனடியாக அதை மாற்றங்களை கொண்டு வரணும்னு நாங்களே எங்களுக்குள்ள போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். இதற்காக கருத்துக்களை சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறோம், பலகட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் 2010 2025 வரைக்கும் இத்தனை ஆண்டு காலங்கள் இது இழுத்தடிப்பு செய்யப்பட்டது பிழை என்பதையும் நாங்கள் வலியுறுத்தாமல் இல்லை. எனவே இந்த மாதிரியான முஸ்லிம் தனியார் சட்டத்தில் வரக்கூடிய செய்திகளை பொறுத்தவரை காலிக்கோட்டில் பிரச்சனை நடக்கலையா, காலிக்கோட்டில் காலியார்கள் நீதியாகத்தான் நடக்கிறார்களா என்கிற கேள்விகளை கூட பல பேரும் எழுப்பலாம். நாங்களே அதை சொல்லித்தான் நாங்கள் பல பிரச்சனைகள் இருக்கிறது, அது திருத்தப்பட வேண்டும், அவர்களுக்கான கல்வி புகட்டப்பட வேண்டும், அவர்களுக்கான சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று எங்களுடைய சமூகமே அதற்கான கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. கடந்த அரசாங்க நேரத்தில் ஜஸ்டிஸ் மினிஸ்டராக இருக்கும்போது அலி சப்ரி அவர்கள் பல திருத்தங்களை இதற்கு கொண்டு வந்தும் இருந்தார். எனவே இந்த இடத்துல நம்ம என்ன புரியணும்னு சொன்னா, இரண்டாவது குற்றச்சாட்டாக அவர் முன்வைக்கிறதான் காலிக்கோட்டுக்கு போனாங்கன்னா ஒரு ஆம்பளை உடனே விவாகரத்து எடுத்துட்டு வந்துடுவார், பெண்களுக்கு அப்படி கிடையாதுன்னு இந்த பெண்கள் அமைப்பு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு மிஸ்டர் அர்ச்சுனா. அதை நீங்க என்ன புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா, காலி நீதிமன்றங்களில் பெண்களுக்கு சில பேருக்கு அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒருபோதும் நாங்கள் மறுக்கல. அதற்கு அவர்கள் அடுத்த கட்டமாக ஜுடிஷியல் கமிஷனுக்கு போகணும், அதை தாண்டி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் இருக்கிறது. பல காலியார்கள் ஊழல் குற்றச்சாட்டுல வேற வேற குற்றச்சாட்டுகள்ல கைது செய்யப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் நாங்கள் மறுக்கவே இல்லையே, அது திருத்தப்படணும்னு நாங்களே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஒரே நாள்ல விவாகரத்து கிடைக்கும்னு யார் உங்களுக்கு சொன்னா? எங்க அப்படி நடந்திருக்குது? மார்க் அடிப்படையில் இருக்கிறது. இஸ்லாத்துல கண்ணோட்டத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இஸ்லாத்துல இந்த விவாகரத்து அதே மாதிரி பெண் பிரிவதாக இருந்தாலும் ஆண் பிரிவதாக இருந்தாலும் வருஷ கணக்கெல்லாம் இஸ்லாம் இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காது. அது எங்களுடைய மார்க்கத்துக்கு இருக்கிற சிறப்பம்சம் மிஸ்டர் அர்ச்சுனா. ஒருவருக்கு மனைவியை பிடிக்கவில்லை அல்லது மனைவிக்கு கணவனை பிடிக்கவில்லை என்று சொன்னா, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் கட்டி அழுதுகிட்டு என்று சொல்லி இஸ்லாம் எந்த இடத்திலையுமே சொல்லல. மனைவிக்கு கணவனை பிடிக்கவில்லை என்றால், கணவனுக்கு மனைவியை பிடிக்கவில்லை என்றால் இருவரும் பிரிந்து கொள்ள முடியும். கணவனுக்கு மனைவியை பிடிக்காவிட்டால் அதற்கு பேர் தலாக்கு என்று சொல்லுவோம். மனைவிக்கு கணவனை பிடிக்காவிட்டால் அதற்கு பேர் ஹுலா என்று சொல்லுவோம். இப்படி இரண்டு வார்த்தைகளூடாக யாருக்கு பிடிக்கலனாலும் ஒரே நாள் அவங்க பிரிஞ்சுக்கலாம். சண்டை வருது, எனக்கு ஒன்ன பிடிக்கலமா, உனக்கு என்ன பிடிக்கல, மார்க் அடிப்படையில் ரெண்டு பேருமே பிரிஞ்சுக்கிறோம். பிரிஞ்சுக்கிட்டு போனா என்ன பிரச்சனை? உங்களுக்கு வருஷக்கணக்கா வழக்கு பேசிக்கிட்டு இருக்கணுமா? ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் ஒரே நாள்ல பிரிஞ்சுக்கிற முடியும். காலி நீதிமன்றங்களுக்கு போய் முடிய நீதிமன்ற சட்டத்துறையின் பிரகாரம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் சேர்ந்து வாழக்கூடாதா, ரெண்டு பேரும் இணைஞ்சு போகக்கூடாதா, அதுக்குரிய கால நேரத்தை எடுக்கக்கூடாதா, கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி பாருங்களே என்று இதற்காக இரண்டு பேருக்கும் தான் நேர காலம் எடுக்கிறார்களே தவிர அவருக்கு உடனே கொடுத்துருவாங்க, இவங்களுக்கு உடனே கொடுக்க மாட்டாங்க என்கிற ஒண்ணுமே கிடையாது. முதல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஆம்பளை போனா உடனே எடுத்துக்கலாம், பொம்பளை போனா உடனே எடுக்க, ரெண்டு பேருமே பிரியத்தான் போறாங்க. அதுல உடனே கொடுக்காம இழுத்தடிக்கிறதுக்கு என்ன தேவை இருக்குது? எனவே இப்படியான ஒரு நிலை எங்களுடைய சமூகத்துக்கு மத்தியில் கிடையாது. அங்கங்க எங்கேயாவது தவறுதலாக பிழையாக இஸ்லாத்தை புரியாம இந்த சட்டத்தை புரியாம யாராவது ஒரு காலியார் செஞ்சிருப்பாராக இருந்தால் அது 100% பிழை. ஒருவர் செய்வதற்காக ஒரு சமூகத்தையே நீங்கள் விரல் நீட்டுவது நல்ல ஒரு நடைமுறையும் அல்ல. நீங்கள் ஒரு மருத்துவராக படித்திருக்கக்கூடிய ஒருவர், அதை தாண்டி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள், சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒரு தொப்புள் கொடி உறவைச் சேர்ந்த ஒரு சகோதரனாக இருக்கிறீர்கள். நீங்கள் இப்படியான விவரமில்லாத குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது எங்களுடைய மனதை ஆழமான அளவுக்கு பாதிக்க செய்யும். விவரம் இல்லாம பேசுறாரே, தெரியாம பேசி இருக்கிறாரே என்பதுதான் எங்களுடைய கவலையாக இருக்கிறது. எந்த ஒரு காதி நீதிமன்றத்திலும் எந்த ஒரு இஸ்லாமிய சட்டத்திலும் இந்த மாதிரியான நடைமுறை இல்லை. இஸ்லாத்தை பொறுத்தவரை விவாகரத்தோ ஹுலாவோ உடனடியாக எடுத்துக்கொள்ள முடியும். அது பிடிக்கலன்னா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் கட்டிக்கிட்டு வாழு என்று சொல்லி எங்கேயுமே இஸ்லாம் சொல்லல. அது எங்கள் மார்க்கத்துக்கு இருக்கிற சிறப்பம்சமே தவிர அதை நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. அது ஆணுக்கும் சமன் பெண்ணுக்கும் சமன். ஆம்பளையும் உடனே எடுக்கலாம், பொம்பளையும் உடனே எடுக்கலாமே தவிர அதை கன்வின்ஸ் பண்றதுக்காக கால நேரங்கள் எடுப்பாங்க, எதுக்கு போயிட வேண்டி இருக்குது. ஆனா மார்க் அடிப்படையில் பிரிஞ்சால் கூட இஸ்லாம் என்ன வச்சிருக்குது கேட்டா, ஆம்பளை டிவோர்ஸ் விட்டா போயிட்டு வான்னு அனுப்பிட முடியாது. அவர் வீட்டில் வச்சு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பாதுகாக்கணும், அவர் சாப்பாடு போடணும், அவர் தான் உடை வாங்கி கொடுக்கணும். இப்படியெல்லாம் சட்டம் இருக்குது மிஸ்டர் அர்ச்சுனா. நீங்க சொன்ன மாதிரி உடனே தலா கூட்டு வீட்டுக்கு போகணும் அனுப்பிட முடியாது. ஒருத்தன் செய்யறான், ரெண்டு பேர் செய்யறாங்கிறதுக்காக இஸ்லாத்துல சட்டம், அது முஸ்லிம்கள் வச்சிருக்க சட்டம்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பில்லை. அது பிழையான புரிதல் சகோதரரே. அடுத்ததாக மிஸ்டர் அர்ச்சுனா வைக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, 12 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை நீங்க திருமணம் முடிச்சு கொடுக்கறீங்க. 12 வயதோ அல்லது அதுக்கு குறைவான வயதுடைய ஒரு முஸ்லிம் பெண்மணியோ கூட தனது விருப்பம் இல்லாமல் தன் தாய் தந்தையால் ஒருவருக்கு மனம் செய்து வைக்கப்படலாம். இப்படியான வேலைகளை நீங்க செய்றீங்கன்னு சொல்லி அதை கொஞ்சம் காட்டமாக கடுமையாக பாராளுமன்றத்தில் அவர் பேசி இருந்தார். இடையில இதை பேசும்போது தான் பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் மௌலவி அவங்க எந்திரிச்சு உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்க பேசாதீங்க, தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கன்னு சொல்லுவாரு. அப்ப அவர் என்ன செய்வார்னா, தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுறேன்னு சொல்லி அதற்கு ஒரு பதிலையும் காட்டமாக அவர் வழங்கி இருப்பார். නොදැනුවත් දේ පිළිබඳව කතා කරනකොට තමන් දන්නා දේ පිළිබඳව කතා කිරීම උචිතයි කියලා විශ්වාස කරනවා. Less than 12-year-old
year old woman කෙනෙක් ඔයා බදලා දෙනවනේ කියන්නේ ඒක woman මගේ වෙලාව දෙන්න එපා. ඔයගොල්ලන්ට මොලේ නැත්නම් මට කිසි කරන්න දෙයක් නැහැ. இந்த இடத்துல நான் புரிந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, மௌலவி முனீர் முலஃபரை பொறுத்தவரையில் நீங்க மௌலவி, நீங்க பாராளுமன்றம் போனதுல எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். என்ன காரணம்னா இந்த மாதிரி ஒருத்தர் எழும்பி தெரியாம பேசுகிற நேரத்தில் அதுக்கு ஒரு மௌலவி இருக்கிறாரு, அவர் லாஜிக்கலி மார்க் அடிப்படையில் பதில் கொடுப்பாருங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு அன்றைய அர்ச்சுனாவின் பேச்சின் போது டோட்டல் ஜீரோவாக மாறி இருந்தது. மிகப்பெரிய மன இழப்பை இந்த சமூகத்திற்கே தந்திருக்கிறது முனீர் முலஃபர் மௌலவி அவர்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த இடத்துல குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டா தெரியாத நீங்க பேசாதீங்க என்று சொல்றது பதில் அல்ல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது என்ன பதில்னு நீங்க எந்திரிச்சு டைம் எடுத்து, நீங்க ஆளும் கட்சி, இன்னொரு பிரதி அமைச்சர், நீங்க டைம் கேட்டா உங்க தரப்பு டைம் தருவாங்க, அதற்கென்று ஒரு டைம் எடுத்து நீங்க பதில் கொடுத்திருக்கணும். இப்ப கூட ஒன்றும் கெட்டு போகல. இனிமேலாவது ஒரு நேரத்தை, இப்பயும் பாராளுமன்ற செஷன்ஸ் ஓடிக்கொண்டிருக்குது, ஒரு டைம் எடுத்து நீங்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். நீங்க மட்டுமல்ல, முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவராக இருந்தாலும் சரி, அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய தலைவராக இருந்தாலும் சரி, பாராளுமன்றத்தில் இருக்கிற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தயவு செய்து உங்களுடைய நேரம் ஒன்றை ஒதுக்கி அர்ச்சுனாவினுடைய கேள்விகளுக்கு எல்லாம் அழகாக பதிலை சொல்லி அது ஹென்சாடுக்கு வர வச்சிருங்க. அவர் பேசினது ஹென்சாடுல இருக்குது. நம் சமூகத்தின் மீது விரல் நீட்டப்பட்டிருந்தால் விரல் கண்ணுக்குள் குத்தும் வரைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்காமல் கண்ணுக்குள் குத்துவதற்கு முன்பதாக பதிலை சொல்லி அது இல்லை என்பதை ஆக்க வேண்டுமா இல்லையா? நியாயமான பதிலை சொல்லணுமா இல்லையா? எனவே முனீர் முலஃபர் அவர்களும் ஆளுங்கட்சியில் கொஞ்சம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, இவங்க என்ன செய்யறாங்கிறதே தெரியல, இருக்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரியல. எப்பயாவது ஒரு நாள் வந்து ஜனாதிபதிக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு மட்டும் இந்த குருநாகலில் இருந்து ஒருத்தர் வந்துருவாரு, கண்டி அக்குரணையில் இருந்து ஒருத்தர் வந்துருவாரு, கம்பளையில் இருந்து ஒருத்தர் வந்துருவாரு. நீங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இதற்கு பதில் சொல்லணுமா இல்லையா? பதில் தெரியலன்னா தெரிஞ்சவங்ககிட்ட பதில் எடுத்து கண்டிப்பாக பாராளுமன்றத்தில் பேசுங்க. 12 வயதுக்கு குறைந்தவர்களை திருமணம் முடிக்க சொல்கிறார்கள். இது மனித உரிமை மீறல், சைல்ட் அபியூஸ் என்று அர்ச்சுனா ராமநாதன் அவங்க பேசுறாங்க. முதல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அர்ச்சுனா, 1951களுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட முஸ்லிம் தனியார் சட்டம் மட்டுமல்ல, இந்த நாட்டிலே 3 அல்லது 4 வகையான தனியார் சட்டங்கள் இருக்கிறது. கண்டியன் மேரேஜ் லோ இருக்கிறது, கண்டிய திருமண சட்டம் இருக்கிறது. அதே போன்று தேச வளமை சட்டம், யாழ்ப்பாண தமிழ் சகோதரர்களுக்கான திருமண விவாகரத்து சொத்து பங்கீட்டு சட்டம் இருக்கிறது. இந்த 3 சட்டமும் கிட்டத்தட்ட சேம் காலத்தில், ஹாலண்ட் காலத்தில் இருந்து அவங்க கொண்டு வர்றாங்க. எங்களுடைய சட்டங்களும் அப்படி கொண்டு வரப்பட்டு இந்த ஒரு 1951களுக்கு பிறகு ஒரு திருத்தப்பட்ட சட்டமாக மாறி வருகிறது. இந்த நேரத்தில் 1951 கால பகுதிகளில் 12 வயது பிள்ளையை திருமணம் முடிப்பது சிறுவர் துஷ்பிரயோகமாக கருதப்பட்டதா? சரி, இன்னைக்கு எத்தனை நாட்டில் கருதப்படுதுங்கிறது நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்பதாக 1951களுக்கு பிறகு 1980களுக்கு பிறகுண்டான காலகட்டங்களில் கூட எத்தனை பேர் இது மாதிரி திருமணங்களை எல்லா சமூகத்திலையும் முடிச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா, ஒரு பக்குவப்பட்டு ஒரு காலகட்டம் மாறுகிற போது திருமணத்தினுடைய வயதெல்லைகளை மாற்றுவோம்னு பல நாடுகளும் மாத்திக்கிட்டு வர்றாங்க. இன்னைக்கும் மாற்றாத பல நாடுகள் இருக்கிறது. அப்ப நம்ம என்ன புரியணும்னு சொன்னா, 1951ல முஸ்லிம்கள் மட்டுமல்ல, சிங்களவர்கள் மட்டுமல்ல, தமிழர்களும் கூட அத்தனை பேருமே இப்படியான திருமணங்களை செய்திருக்கிறார்கள். அது எங்க சமூகத்தில் மட்டும் நடந்ததல்ல, இன்றைக்கும் அப்படியான திருமணங்கள் நடைபெறுகிறது. அது இஸ்லாமிய சமூகத்தில் மட்டுமல்ல. நான் பின்னால் புள்ளி விவரத்தை சொல்கிறேன். அதுல சேர்த்து என்னன்னா, சின்ன பிள்ளைக்கு பெரிய ஆள கல்யாணம் கட்டி கொடுத்துறீங்க என்கிற குற்றச்சாட்டு எல்லாம் முன்வைக்கப்படுகிறது. நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, இலங்கையினுடைய ஆட்சியாளர்களில் ஒருவராக இருந்து மரணித்த சிரிமாவோ பண்டாரநாயக்க அவர்கள் திருமணம் முடித்தாரே. யாரை திருமணம் முடித்தார்? SWRD பண்டாரநாயக்க. சிரிமாவோ பண்டாரநாயக்கும் SWRD பண்டாரநாயக்கும் இடையிலே உள்ள வயதெல்லை 17 ஆண்டுகள் வித்தியாசம். அப்ப சிரிமாவோ பண்டாரநாயக்க விவரம் தெரியாம தான் திருமணம் முடிச்சாருன்னு சொல்ல வரீங்களா? அந்த காலகட்டத்தில் அப்படித்தான் திருமணம் முடிப்பாங்க. இளம் வயது பிள்ளையாக இருப்பாங்க, ஒரு மூத்தவரை திருமணம் முடிச்சு கொடுப்பாங்க. SWRD பண்டாரநாயக்கும் சிரிமாவுக்கு இடையில 17 ஆண்டுகள் 17 வயதுகள் வித்தியாசம் இருக்கிறது. அப்ப இது அந்த நேரத்தில் பிரச்சனை இல்லை. இப்ப நமக்கு அது ஒரு மாதிரியா இருக்குதா, பார்க்கிறதுக்கு விகாரமா இருக்குதா? நாங்களே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். என்ன சொல்றோம்னா, திருமண வயதெல்லையை பொறுத்தவரை இஸ்லாத்தில் ஒரு பெண் குமரு பருவத்தை அடைவது, திருமணம் முடிப்பதற்கான தகுதியை அடைவதுதான் திருமண வயதெல்லையை தவிர இதுதான் வயதெல்லை என்பது இஸ்லாத்தில் கிடையாது. ஒரு பெண்ணுக்கு அதுக்குரிய தகுதி வந்துருச்சுன்னா அவன் முடிக்கலாம். ஆனா இளம் வயது திருமணங்களை பொறுத்தவரை சில பேர் இன்னைக்கு ஸ்கூல் பிள்ளைகள் கர்ப்பமாகிற காட்சி நடக்கலையா, மற்ற இடங்களில் கர்ப்பமாகிற காட்சி நடக்கலையா? அப்படி கர்ப்பமாயிட்டு வந்துட்டான்னா அவங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? புள்ளை எடுத்து அனாதை ஆசிரமத்தில் போட்டு இவளை எடுத்து ஸ்கூலுக்கு அனுப்ப போறீங்களா? அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் என்னதுக்காகும், இந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் என்னதுக்காகும்? அந்த மாதிரி நேரங்களில் திருமணம் முடித்து கொடுப்பதற்கான தேவை ஏற்படும். அந்த நேரங்களில் இதை பயன்படுத்த முடியுமே தவிர ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து அதை பயன்படுத்தி தான் எல்லா சமூகமும் அதை பயன்படுத்த வேண்டி வரும். அவற்றை பயன்படுத்துவதே தவிர முஸ்லிம்கள் அத்தனை பேருமே 12 வயசுல திருமணம் முடிச்சு கொடுக்குறோமா, அல்லது அதுக்கு கீழே உள்ளவங்களை தான் திருமணம் முடிச்சு கொடுக்குறோமான்னு பார்த்தா அப்படி ஒரு சம்பவமே இல்லை மிஸ்டர் அர்ச்சுனா. நீங்க என்ன பண்றீங்கன்னா, 1951ல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இதை நாங்கள் திருத்த சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். திருத்தாததினால் வந்த விளைவுதான் இது. 15 ஆண்டுகள் இழுத்தடிப்பு செய்ததினால் வந்த விளைவுதான் இது. அதை நாங்கள் தார்மீகமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த சமூகத்தில் அப்படியான ஒரு நிலை இல்லை. 2012
2012ஆம் ஆண்டு இலங்கையிலே எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பிரகாரம் 12 வயதுக்கு குறைவான திருமணங்கள் 3204 திருமணங்கள் நடந்திருக்கிறது இலங்கையிலே. இதிலே 471 திருமணங்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நடந்திருக்கிறது. மற்ற திருமணங்கள் எல்லாமே முஸ்லிம் அல்லாத தமிழ் சகோதரர்கள் சிங்கள சகோதரர்களுக்கு மத்தியிலே நடந்திருக்கிறது. அப்ப 3200 திருமணங்கள்ல வெறும் 400 திருமணம் தான் முஸ்லிம்கள் பண்ணியிருக்கிறாங்கன்னா முஸ்லிம்கள் 12 வயசுக்கு கீழே திருமணம் முடிச்சு கொடுப்பாங்கன்னு உங்களோட வாதப்படியே வச்சுக்கிருவோம். மற்றவங்க நீங்க முடிச்சு கொடுப்பீங்களா? உங்க வாதம் என்ன? நாங்க 18 வயசுக்கு மேல தான் முடிச்சு கொடுப்போம். சிங்கள சகோதரருடைய வாதம் என்ன? 18 வயசுக்கு மேல தான் முடிச்சு கொடுப்போம்னு சொன்னா 18 வயதுக்கு மேல திருமணம் முடிச்சு கொடுப்போம் என்று சொல்லுகிற சமூகத்தில் இத்தனை ஆயிரம் திருமணங்கள் நடந்திருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா மிஸ்டர் அர்ச்சுனா? ஒன்னு புரிஞ்சுக்கிறீங்க. சட்டம் என்றொன்றை நாம் உருவாக்கி வைத்தாலும் தர்ம சங்கடமான சில நிலைகள் உருவாகிறது. அந்த நிலைகளில் எல்லா சமூகமும் இதை கடைபிடிக்கிறார்கள். இலங்கையிலே 2012ஆம் ஆண்டுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்புல வந்திருக்கக்கூடிய புள்ளி விவரம் இது. நீங்க பாராளுமன்றத்தில் இதை கேட்டெடுத்துடலாம். அதே மாதிரி 15 வயது தொடக்கம் 19 வயதுக்கு இடையிலான திருமணங்கள் 87,663 திருமணங்கள் நடைபெற்றிருக்கிறது. 15 வயதுக்கும் 19 வயதுக்கும் இடையில உள்ள பிள்ளைகள் முடிச்சது. இந்த 87,000 திருமணங்கள்ல 12,000 திருமணங்கள் தான் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே நடந்திருக்கிறது. மற்ற திருமணங்கள் யாருக்கு மத்தியிலே நடந்தது? எங்கேயாவது செவ்வாய் கிரகத்தில் நடந்துச்சா? இதே ஸ்ரீலங்கால சிங்கள தமிழ் இந்து இந்த மாதிரி சகோதரர்களுக்கு மத்தியில தானே நடந்திருக்குது. இதேதான் அதுக்குரிய பதிலும். அப்ப என்ன நீங்க புரியணும்? இக்கட்டான சூழ்நிலை எல்லா சமூகத்திற்கும் வருகிறது. நீங்க சட்டத்தை உருவாக்கி வச்சுட்டு போயிருவீங்க. சட்டத்தை மீறி ஒன்று நடக்கும்போது அவன் என்ன பண்ணுவான்? இதை நம்ம யோசிக்க மாட்டோமா? அதோட இந்த இடத்துல பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன். நமக்கெல்லாம் ஒரு பொது புத்தி இருக்குது சகோதரர். என்ன பொது புத்தின்னு சொன்னா, அமெரிக்காவில் எது செஞ்சாலும் சரி, ஆசியா கண்ட்ரியில எது செஞ்சாலும் பிழை, இந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். கண்டுபிடிப்பா அமெரிக்காக்காரன் தான் செய்வான், அறிவியலா அவன்கிட்ட தான் இருக்குது, மனித உரிமை மீறலா அவன் கரெக்டா நடந்துக்கிறான், ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அங்க கிடையாது, இப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு இலங்கையில, இந்தியாவில், பாகிஸ்தான்ல, நேபாளத்தில் சிறுவர் திருமணம் நடைபெறுகிறது. இதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஆய்வறிக்கை மாதிரி சில அறிக்கைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, இந்த அறிக்கைகள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது? அமெரிக்காவை தொட்டு அந்த மேற்கு நாடுகளில் இருந்து வருது. இந்த மேற்கு நாடுகளில் திருமண வயதினுடைய இப்போதைய நிலை என்னன்னு சொல்லி நீங்க தேடி பாருங்க. தேடி பார்த்துனா நீங்க பேசவே மாட்டீங்க. அமெரிக்காவில் 2000 தொடக்கம் 2018 வரைக்கும் 3 லட்சம் குழந்தை திருமணங்கள் நடைபெற்றிருக்கிறது. 2000 இருந்து 2018 வரைக்கும் அமெரிக்காவில் நடந்திருக்கு. 2018 வரைக்கும்னா அந்த 3 லட்சம் குழந்தை திருமணங்கள் மனித உரிமை மீறல் இல்லையா? அந்த 3 லட்சம் குழந்தை திருமணங்கள் சைல்ட் அபியூஸ் இல்லையா? அந்த 3 லட்சம் திருமணங்களை பற்றி பேசுவதற்கு நாதி இல்லையா? அப்ப என்னன்னா, அவங்க நமக்கு சொன்னா சட்டம்ங்கிறீங்க, அவங்க நாட்டிலே இது நடந்திருக்குது. இந்த திருமணம் 3 லட்சம் பிள்ளைகள் 60,000க்கு மேற்பட்ட பிள்ளைகள் தன்னை விட வயதில் மூப்பானவர்களை திருமணம் முடித்திருக்கிறார்கள் என்கிறது அந்த ஆய்வறிக்கை. இன்றைக்கு நீங்க அமெரிக்காவினுடைய குற்றவியல் நடுவர் நீதிமன்றங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 12 வயது முதல் 15 வயதுக்குட்பட்டவர்களோடு பாலியல் ரீதியாக சட்டத்திற்கு முரணான செக்ஷுவல் தொடர்புகளை வைப்பது தடை என்று வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒருவர் 12 வயதிலிருந்து 15 வயதுக்குட்பட்ட ஒரு பிள்ளையை திருமணம் முடிச்சுட்டு வந்துட்டாருன்னா அவருக்கு விதி விலக்கு என்று எங்க வச்சிருக்காங்க? அமெரிக்காவிலேயே வைத்திருக்கிறார்கள். அதை நீங்க தேடி பார்க்கணும். அமெரிக்காவில் அதிக குழந்தை திருமணங்கள் நடந்த மாநிலங்கள் எதுங்கிறத தேடி பாருங்க மிஸ்டர் அர்ச்சுனா. அந்த பட்டியலில் முதலாவது இடத்துக்கு டெக்சாஸ் மாகாணம் வருகிறது, அதற்கு பிறகு கலிபோர்னியா வருகிறது, அதுக்கு பிறகு புளோரிடா வருகிறது, அதுக்கு பிறகு நெவாடா வருகிறது, வட கரோலினா வருகிறது. இவர்கள் எல்லாம் அதிகமான குழந்தை திருமணங்கள் நடைபெறக்கூடிய மாநிலங்கள். இவங்க தான் நமக்கு வந்து மனித உரிமையை பத்தி பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 18 வயதுக்கு குறைவான பிள்ளைகளை திருமணம் முடிப்பது சட்ட அனுமதி கொண்டது என்று 2017ஆம் ஆண்டு வரைக்கும் அமெரிக்காவினுடைய பல மாகாணங்களில் சட்டமாக இருந்தது. இதெல்லாம் இன்னைக்கும் நம்ம தரவுகளாக பார்க்க முடிகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, இதுவெல்லாம் அமெரிக்காவிலேயே இப்பதான் நடந்துகிட்டு இருக்குது. இங்க அதுக்காக அவசரமாக நடத்தக்கூடாதுன்றலாம் நாங்க சொல்லல, நாங்க திருத்தம் பண்ணுவோம்னு தான் சொல்றோம். வயதெல்லையை நிர்ணயிப்போம், அதுக்கான காலக்கெடு என்னங்கிறத பேசி தீக்கணும். அது எங்க மார்க்கத்துக்குள்ள உள்ள ஒரு விஷயமா இல்லையா? எங்க மதம் சார்ந்த ஒரு விஷயமா இல்லையா? இது நீங்க எங்க ஆரம்பிக்கிறீங்க? இந்த ஃபைசல் முஸ்தபாவை தொட்டு ஆரம்பிக்கிறீங்க. முதல்ல புரிஞ்சுக்கிறீங்க, ஃபைசல் முஸ்தபா மிகச்சிறந்த ஒரு சட்டத்தரணிங்கிறத நான் மறுக்கல. ஆனா அவருக்கு முஸ்லிம் பர்சனல் லோவை படிச்ச அளவுக்கு இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் அவருக்கு தெரியல. அவருக்கும் இஸ்லாமிய சட்டங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவரை வச்சுக்கிட்டு நீங்க இஸ்லாமிய சட்டத்தை புரிஞ்சு கொள்ள வந்தீங்கன்னா அது உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாது. குர்ஆன் எடுத்து படிங்க, நபிமொழிகள் எடுத்து படிங்க. பாராளுமன்ற ஒரு முஸ்லிம் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியாதான்னு அவங்கள பாராளுமன்றத்துக்கு எங்க உரிமையை பத்தி பேசத்தான் அனுப்பி இருக்கிறோம். அவங்கள மௌலவியாக்கி நாங்க மார்க்கம் படிச்சவங்க நாங்க அனுப்பி வைக்கல. மார்க்கம் படிச்ச ஒருத்தர் இருக்கிறார், அவர் உங்களுக்கு பதில் சொல்லிருக்கணும், அவர் பதில் சொல்லல. அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதில் சொல்வதற்கு மார்க்கத்தை தெரிந்து கொண்டு போய் பதில் சொல்ல முடியும். ஆனாலும் அவர் உங்களுக்கு பதில் சொல்லலையே. எனவே நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா,
பாராளுமன்றத்தில் இருக்கிற அத்தனை பேருமே முழுமையாக இஸ்லாத்தை ஃபைசல் முஸ்தபா இப்படி பேசுறாரு. ஃபைசல் முஸ்தபாவுக்கு முஸ்லிம் தனியார் சட்டத்தினுடைய விவகாரங்களை முழுமையாக அவர் புரிதலுக்கு உட்படுத்தல. முஸ்லிம்களுடைய லோ என்ன, இஸ்லாத்தினுடைய ரியல் லோங்கிறதையும் அவர் புரிதலுக்கு உட்படுத்தல. ஏதோ ஒரு பெண்கள் அமைப்பு எதையாவது சொல்லி முடிய பாராளுமன்றத்தில் வந்து பேசுறாரு. அவர் தான் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இதை ஆரம்பிச்சு விட்டவர். எனவே அவங்களை பார்த்து இஸ்லாத்தை தீர்மானிக்க வராதீங்க. நான்காவதாகவும் இறுதியாகவும் சகோதரர் அர்ச்சுனா ராமநாதன் அவங்க முன் வச்ச ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டா, பெண்களுடைய பாலியல் உறுப்புகளை வெட்டுவதோ அல்லது ஏதாவது ஒரு மியூட்டிலேஷன் செய்வதோ தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ACJU எனப்படுகின்றது அதற்கு சார்பாக இருக்கிறது. ஆகவே அது சம்பந்தமாக பெண்கள் உரிமையை பாதுகாக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பெண்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய பெண்கள் விருத்த சேதனம், அதாவது ஹத்னா பண்றாங்க, அவர்களுடைய மர்ம உறுப்புல வந்து சில மாற்றங்கள் செய்யப்படுகிறது, இதுவெல்லாம் வந்து அபியூஸ், இதுக்கு ஜம்மியத்துல் உலமாவே அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை அவர் முன் வச்சிருக்கிறாரு. இது சம்பந்தமாக ஜம்மியத்துல் உலமா அனுமதி கொடுத்தாங்களா இல்லையாங்கிறது ஜம்மியத்துல் உலமா பதில் சொல்ல வேண்டியது. ஆனால் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, மிஸ்டர் அர்ச்சுனா, இஸ்லாமிய மார்க்கத்தில் எங்க மார்க்க அளவுல இப்படியான ஒரு சட்டம் கிடையாது. பெண்களுக்கான ஹத்னா என்கிற வழிமுறையை இஸ்லாம் முன்வைக்கவில்லை. ஒரு நபி மொழியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு நபி மொழியை தவறாக புரிந்து கொண்டிருக்கக்கூடிய சில ஆலிம்கள், சில மார்க்க விவகாரம் பேசக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்படியான சில சட்டங்களை சொல்றாங்களே தவிர முஸ்லிம் பர்சனல் லோவில் சுன்னத் எடுக்கத்தான் வேணும்னு நாங்கள் எழுதி வைக்கல. அதே நேரத்தில் முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் நடக்குதுன்னா, முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் இஸ்லாத்தில் இல்லாத பல விஷயங்கள் நடக்குது, அதெல்லாம் இஸ்லாமில் எடுத்துருவீங்களா? அல்லாஹ்வை மட்டுமே வணங்கணும்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சில சகோதரர்கள் தர்காவுல போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இஸ்லாத்துல அது இல்லதான். அதே மாதிரி மார்க்கத்தில் இல்லாத பல சடங்குகளை மார்க்கம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க காலாகாலமாக அதை பிரச்சாரம் பண்ணி எங்க சமூகத்துக்கு மத்தியில் விழிப்புணர்வுகளை உண்டாக்கி கொண்டு வர்றோம். இது எல்லா சமூகத்திலையும் இருக்குமே. அவங்க மதம் ஒன்று சொல்லும், அவங்க வேறொன்றை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. மத தலைவர்கள் அதை இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணி மாற்றங்களை, புரட்சிகளை உண்டாக்குவார்கள். அது மாதிரி பெண்களுக்கு ஹத்னா, பெண்களுக்கு விருத்த சேதனம் செய்வது என்பது பிரதர் அர்ச்சுனா, எங்க மார்க்கத்தில் அப்படி ஒரு சட்டம் கிடையாது. முகமது நபி அவங்க அப்படி ஒரு சட்டத்தை சொன்னது கிடையாது. ஒரு நபி மொழி தவறாக புரியப்பட்டிருக்கு. அது எங்க மக்களுக்கு நாங்கள் தெளிவூட்டி கொண்டு இருக்கிறோம். அவ்வளவுதானே தவிர இதை ஏதோ முஸ்லீம்கள் திட்டமிட்டு எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் அனுமதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்க பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியுமான ஒன்றால. ஜம்மியத்துல் உலமா தொடர்பான விவகாரங்களுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும், அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. எனவே இந்த குற்றச்சாட்டும் உங்களுடைய தவறான புரிதலில் உண்டாக்கப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு அர்ச்சுனா அவங்க பேசும்போது என்ன செய்யறாருன்னா, இந்த பஸ்ல போகும்போது 90% பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, அந்த மாதிரி புள்ளி விவரம் சொல்றாரு. பொதுவாக தான் அவர் சொல்லிக்கிட்டு போறாரு. அது நமக்கு நத்திங், அது நமக்கு சம்பந்தப்பட்டதல்ல, பொதுவாகவே பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இந்த இடத்துல சகோதரர் அர்ச்சுனாவை நோக்கி நான் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். என்ன கேள்வின்னு சொன்னா, நீங்க எங்களுடைய சமூகத்தினுடைய மார்க்கம் சார்ந்த விவகாரங்கள்ல மார்க்கத்தை புரியாம சில கேள்விகளை கேட்கிறீங்க. இதை கேட்கறது மட்டுமல்லாம இது சைல்டு அபியூஸ், மனித உரிமை மீறல், ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், அதான் இதான்னு சொல்லி பல விவகாரங்களை பேசுறீங்க. முதல்ல சகோதரர் அர்ச்சுனா, நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, எங்க சமூகத்துக்குள்ள உள்ள விவகாரங்கள்ல நாங்க அதை திருத்தணும்னு பல காலமாக போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா இது தொடர்பான நூற்றுக்கணக்கான கூட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். ஏன்னா அவங்க மட்டுமல்ல, இங்க இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியில் பல இயக்கங்கள் இருக்கிறார்கள், இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளை பிரச்சாரம் செய்யக்கூடிய பல அமைப்புகள் இருக்கிறார்கள். எல்லாரையும் ஒருங்கிணைத்து தான் இந்த முஸ்லிம் தனியார் சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வரணும். அதுக்கான முனைப்புகளை நாங்கள் செய்யாமையில் தொடர்ந்து இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டும் இருக்கிறது. இந்த நிலையில நம்ம நல்லா இருக்கிறீங்களா? அது கூலிக்கு வளர்க்குறீங்களோ? சரி சரி சரி. அப்போ யார் ஆடு மேய்க்க போவா? உங்களோட மகனா? மாப்பிள்ளை போவார், மகன் ஆட்டு மாடு கட்ட போறாரு. ஓ, இதில் வாசல் இந்த பக்கமா அந்த பக்கமா? இந்த பக்கம் வாங்க பாப்போம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடமும் பொத்துவிலுடைய சர்வோதயபுரம் ஹிஜ்ரத் நகரில் தான் இருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தான் இருக்கிறோம். இந்த அம்மா அவங்களோட வீடு தான். நமக்கெல்லாம் தெரியும், புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரருக்கான ஒரு வீட்டு திட்டத்தை அமைப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த முயற்சியை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வீடுகளெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. வரும்போது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, பாம்பு, குறிப்பாக நல்ல பாம்பு, இந்த மாதிரி பாம்புகள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வருது. நிறைய பாம்பு கடியில் மரணிக்கிறவங்க, அதே மாதிரி யானை அடித்து மரணிக்கிறவங்க, இந்த மாதிரியான பல தொல்லைகளுக்கு மத்தியில் தான் இவங்க இங்கே வாழ வேண்டி இருக்கிறது. எனவே தான் இந்த வீட்டு திட்டத்தை நம்ம பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி எடுத்து இங்கே வந்திருக்கிறோம். இது வந்து மேலே போட்டிருக்கிறது தகரம் தான் போட்டிருக்கிறாங்க. தகரத்தில் வாழ்ந்த, கொட்டகைகளில் வாழ்ந்தவங்களுக்கு தெரியும், இதிலெல்லாம் வாழ முடியாது மக்கள். அவ்வளவு ஹீட்டாகும், ஓவர் ஹீட் ஆகும்போது உடம்புலெல்லாம் அந்த கொப்பளமாக வந்துடும். இந்த மாதிரியான நிலைகளுக்கு மத்தியில் தான் அவங்க இதுக்குள்ளே அவங்களால முடிஞ்ச வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த மக்களுக்கு தேவையான இந்த வாழ்வாதார முறையை நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இது அவங்களுடைய கிச்சன் பகுதி. இதுதான் அவங்களுடைய கிச்சன் பகுதி. இதுக்குள்ள தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஓகே, எங்கே ஆடு மேய்க்கிறதுக்கு போயிருந்தீங்கன்னு சொன்னீங்க. அப்படியா?
சரி சரி சரி. இந்த எனவே சகோதர சகோதரிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்வியலை அமைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சகோதரர்களுக்காக இந்த ரமலானிலே உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் பழக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். இங்கே வந்து இந்த சூழலை பார்த்து தான் நாங்கள் இதுக்கு பண்ணுவோம் என்று நினைக்கக்கூடிய சகோதரர்களும் எம்மை தொடர்பு கொள்கிற பட்சத்தில் உங்களை அழைத்து கொண்டு வந்து காட்டுவதற்கே நம்ம தயாராக இருக்கிற நமக்கு தேவை இந்த பணி நிறைவடைய வேண்டும் என்பதுதான். ஆடு நீங்களும் மேய்க்க போவீங்களா? இப்போ வயசு அது சரி. பாம்பு என்ன நல்ல பாம்பெல்லாம் வந்துருமா? இங்க வந்தா இது யானை வந்து உடைச்சிருச்சாம். யானை இங்க வருமா தலைவர? என்ன அல்லாஹ் அக்பர். உசுர கையில பிடிச்சிட்டு தான் வாழ வேண்டியிருக்குல்ல. அண்ணா அந்த செட்டை பத்தி நான் கொடைய வச்சிருக்காங்க. இப்ப யானை வந்ததுனால அதை உடைச்சுக்கிட்டு தான் நீங்க வெளியே போனீங்களா? அந்த காட்சி, அந்த கொடை வச்சிருக்கக்கூடிய காட்சி, யானை உள்ள வந்துருச்சு. வந்ததோட அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை உடைச்சுக்கிட்டு தான் உயிர் தப்பி இருக்கிறாங்க. அதை நான் கொடையை போட்டு மறைச்சிருக்கிறாங்க. அதை இன்னும் ஃபில் பண்ணல. அவங்க கொடையை வச்சு மறைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் இங்கே நம்ம வீடியோவில் பார்க்குறீங்க. நேரில் வந்து பார்த்தா நம்மளால் தாங்க முடியாமல் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் அந்த மக்கள் வாழ்கிறாங்க. அல்லாஹு தாலா உங்களை கைவிட மாட்டாமா. இன்ஷா அல்லாஹ் முயற்சி கைகூடுவதற்கு பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்கள் எங்கள் சமூகத்தை நோக்கி அது நடக்குது இது நடக்குதுன்னு கேள்வி கேட்டால் இதே மாதிரி நானும் கேட்கலாமா இல்லையா? நீங்கள் பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் அவளே திருமணம் முடித்துக்கொள்ள கொடுக்காமல் தகப்பனும் மாமான் மச்சான் எல்லாருமே வந்து நின்று அவங்க விரும்பினவங்களை தான் திருமணம் முடிக்கணும்னு திணிக்கிறாங்கன்னு எங்கள் மார்க்கத்தை விளங்காமல் நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. திருப்பி நான் கேட்கலாமா இல்லையா? தமிழ் சகோதரர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் அக்கா மகளை திருமணம் முடிப்பாங்க. மாமனாருக்கு தான் திருமணம் முடிச்சு கொடுக்கணும். அவங்க அக்காவுக்கு குழந்தை பிறந்த முடிய தம்பிக்கு சொல்லி வச்சிருவாங்க, என் மகளை தான் நீ கல்யாணம் கட்டணும். அக்காவுடைய தம்பிக்கு அக்காவுடைய குழந்தையை கட்டி கொடுப்பாங்க. இது நியாயமா? இது சிறுவர் துஷ்பிரயோகம் இல்லையா? அந்த பிள்ளைக்கு சின்ன வயசுலேயே சொல்லி வளர்க்குறீங்களே, அவருக்கு தீர்மானம் எடுக்கிற வயசான்னு நாங்கள் கேட்குறோமா? கேட்டால் அது உங்கள் மார்க்கம் சம்மந்தப்பட்டதா இல்லையா? உங்கள் மதம் சம்மந்தப்பட்டதா இல்லையா? நாங்கள் அந்த கேள்வியை கேட்கல. எங்கள் மார்க்கத்தில் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். தட்ஸ் ஆல். அதே மாதிரி பெண்கள் அர்ச்சகராகிற விவகாரம் எத்தனையோ நாடுகள் இன்றைக்கும் தமிழகத்தில் பெரிய பிரச்சனையாகி கொண்டிருக்குது. அர்ச்சகராக எல்லோரும் கோவிலுக்குள் வர முடியாது. கோவிலுக்குள் அர்ச்சகராக வந்து பணி செய்வதாக இருந்தால் அதற்கென்று தகுதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள் என்று பிரித்து வைத்திருக்கிறார்கள் என்று தமிழகத்தில் எத்தனையோ நாட்களாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய இப்போதைய திமுக அரசு அனைவரும் அர்ச்சகராகலாம் என்கிற திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறதா பார்க்கிறோம். பெண்களுக்கு அர்ச்சகராக முடியாது. நாங்கள் உட்கார்ந்துகிட்டு ஏன் உங்களுடைய பெண்களுக்கு அர்ச்சகராக முடியாது, அதை அர்ச்சுனா ராமநாதன் செய்து கொடுப்பாரா என்று கேட்டால் நியாயமா? பெண்கள் அர்ச்சகராகட்டும் ஆண்கள் அர்ச்சகராகட்டும் யார் அர்ச்சகராகட்டும் அது யார் சார்ந்தது? உங்களுடைய மதம் சார்ந்தது, உங்களுடைய மார்க்கம் சார்ந்தது. அப்ப நாங்க கேள்வி கேட்டா நியாயமா அது? அதே மாதிரி கோவில் கருவறைக்குள்ள அனைவரும் போயிட முடியாது என்கிற எத்தனையோ பிரச்சனைகள் இன்றைக்கும் தமிழகத்திலே தலை தூக்கி இருக்கிறது. கோவில் கருவறைக்குள்ள போகணும்னா உயர் ஜாதிக்காரர்கள் தான் போக வேண்டும், வேறு யாரும் போக முடியாது. கருவறை வரைக்கும் போவதற்கெல்லாம் தகுதிகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்க கேள்வி எழுக்க முடியுமா? உங்கள் கோவிலுக்குள்ள அவர் போக முடியுமா, இவர் போக முடியுமா? அவருக்கு தடை இருக்கிறது, இவருக்கு தடை இருக்கிறது. கோவிலுக்குள்ள போகணும்னா பூநூல் கட்டி இருக்கணும், இல்லைன்னா போக முடியாது. இந்த மாதிரி விமர்சனங்களை நாங்க பாராளுமன்றத்தில் உட்கார்ந்துகிட்டு முன்வச்சா சரிப்பட்டு வருமா? உங்களுடைய மார்க்கம் கோவிலுக்குள்ள யார் போகணும்ன்றது நீங்க தீர்மானிங்க. எங்களுடைய மார்க்கத்தை பொறுத்தவரை பள்ளிவாசலுக்குள்ள ஆம்பளையும் போகலாம் பொம்பளையும் போகலாம். பள்ளிவாசலை இமாமத்து செய்கிறவருக்கு குர்ஆன் ஓதுகிற தகுதி இருந்தது என்றால், அழகாக கிராத் ஓதுவராக இருந்தால், குர்ஆனை மனப்பாடம் பண்ணியவராக இருந்தால் அவர் தொழுகை நடத்தலாம். எங்க மார்க்கத்தில் அதுக்கு முழுமையான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது. எங்க மார்க்கத்தில் அனுமதியை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உங்க மார்க்கத்தில் கோவிலுக்குள் கருவறைக்குள் நுழைய முடியாது, அவருக்கு தடை இவருக்கு தடை என்று நாங்கள் விமர்சனம் பண்ணினால் சரியாகுமா? அதே மாதிரி சிறுவர் துஷ்பிரயோகம், குழந்தைகளை வந்து 12 வயசுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. மிஸ்டர் அர்ச்சுனா, இறுதி யுத்தத்தின் போது பிரபாகரன் தலைமையிலான விடுதலை புலிகள் என்ன செய்திருந்தார்கள், எத்தனை சிறுவர்களை படையிலே சேர்த்திருந்தார்கள் என்கிற விமர்சனங்கள் இன்றைக்கும் இல்லையா? கருணா அம்மான் பிரபாகரனை விட்டு பிரிகிற போது உங்களுடைய மேதகு தலைவர் என்று நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பிரபாகரனுடைய படையில இருந்து கருணா அம்மான் கிழக்கு தளபதியாக இருந்து பிரிகிற நேரத்தில் மட்டக்களப்பில் யுனிசெஃபினுடைய அதிகாரிகளை அழைத்து வந்து 2000க்கு மேற்பட்ட குழந்தை போராளிகளை யுனிசெஃப் இடத்தில் ஒப்படைத்தாரே. இந்த வரலாறு மறந்துட்டீங்களா? இது சிறுவர் துஷ்பிரயோகம் இல்லையா? ஏன் இதை நான் சொல்ல வர்றேன்னா, நீங்க பாராளுமன்றத்தில் உட்கார்ந்துகிட்டு இதை பேசியிருக்கிறீங்க. அதே பாராளுமன்றத்தில் பிரபாகரனை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். சிறுவர் துஷ்பிரயோகத்தை பற்றி பேசுவது என்றால் எங்கோ அங்கொன்று இங்கொன்று நடப்பதை பற்றி பூதாகரமாக பேசக்கூடிய நீங்க
எங்க மார்க்கத்தில் இல்லாததை பத்தி ஒன்று பேசக்கூடிய நீங்க இவ்வளவு சிறுவர் துஷ்பிரயோகம், சிறுவர் போராளிகள் என்கிற பெயர்லயே படையில சேர்த்துக் கொள்ளப்பட்டிருந்தார்கள். இது எந்த வகை நியாயம் என்கிறத நாங்க உங்கள்கிட்ட கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கிறோமா? கேட்கலையே. அது நடந்து முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச விவகாரம். அந்த சமூகம் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த சோதனையிலிருந்து மீண்டு வரவில்லை என்றிருக்கும் போது இதையெல்லாம் குத்தி கிளறி பேசிக்கிட்டு இருந்தா அந்த சமூகத்தின் நெஞ்சில் குத்துவதாக அமையாதா? நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே நெஞ்சில் குத்துவதற்கு தயாரில்லை. அவர்கள் எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள், எங்களுடைய சகோதரர்களாக, எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக, எங்களுடைய மாமான் மச்சான்களாக, பிட்டும் தேங்காய் பூவையும் போன்று நாங்கள் தமிழ் சமூகத்தோடு பழகி கொண்டிருக்கிறோம். அதனால் தான் அர்ச்சகராக இருந்தாலும் சரி, கோவில் கருவறையாக இருந்தாலும் சரி, இந்த பிரபாகரன் அவர்கள் சிறுவர்களை படையில் சேர்த்துக் கொண்டார்கள் என்கிற குற்றச்சாட்டுகளாக இருந்தாலும் சரி, எதை பத்தியுமே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத நிந்தனை செய்வதில்லை. எங்கேயுமே நீங்க அந்த விஷயத்தில் நீங்க பார்க்க மாட்டீங்க. மத நிந்தனை செஞ்சாங்கன்னு பார்க்குறீங்களா? அதை நீங்க பார்க்க மாட்டீங்க. அதை தாண்டி எத்தனையோ கேள்விகளை நம்ம கேட்க முடியும். எங்க மார்க்கத்தை பத்தி நீங்க சைல்டு அபியூஸ் பேசுறதா இருந்தா எல்லா சமூகத்திலையும் காது குத்துறோம், மூக்கு குத்துறோம் குழந்தைகளுக்கு, அது சிறுவர் துஷ்பிரயோகம் இல்லையா? இப்படி பார்த்தா எல்லாமே துஷ்பிரயோகம் ஆயிரும். நம்ம தான் வரைமுறையை வகுத்து வச்சிருக்கிறோம். எனவே இஸ்லாமிய சமூகத்தை நோக்கி நீங்கள் கேள்வியை முன்வைத்ததை போல நான் இது மாதிரி 1000 கேள்வியை முன்வைப்பேன் மிஸ்டர் அர்ச்சுனா. இது இனங்களுக்கு இடையில பிரச்சனையை உண்டாக்குமே தவிர இனங்களுக்கு இடையில நல்லுறவுகளை உண்டாக்காது. எனவே நம்ம இனங்களுக்கு இடையில நல்லுறவுகளை உண்டாக்க பார்க்கணுமே தவிர அடுத்ததாக எலெக்ஷன் வரை இருக்குது அல்லது வேற ஏதாவது வரை இருக்குது, நம்ம இப்படி கொஞ்சம் பரபரப்பாக பேசிக் கொண்டிருப்போம் என்பது நம்முடைய இன நல்லுறவை வளர்க்காது. நீங்களும் ஒரு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒரு மக்கள் பிரதிநிதி என்கிற வகையில் இந்த மாதிரியான உங்களோட ஃபேஸ்புக் பதிவுகள்லாம் நான் பார்த்தேன். நீங்கள் எந்த அடிப்படையில் எவனோ ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் ஏதாவது சொன்னானுங்கிறதுக்காக ஒரு சமூகத்தையே படு கேவலமாக உங்களுடைய எழுத்துக்களில் நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறது எந்த வகை நியாயம்? யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? உங்கள் சமூகத்தை நோக்கி நான் இப்படி கேள்வி கேட்ட மாதிரி இதே மாதிரி 10 கேள்வியை நம்ம கேட்கலாமா இல்லையா? கேட்கிற போதெல்லாம் அந்த சமூகமே இதில் பாதிக்கப்படுமே, மனது வலிக்குமே, அதையெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோமா? எனவே உங்களுக்கு திட்டுவது எனது நோக்கம் அல்ல, உங்களை வசைபாடுவது எனது நோக்கம் அல்ல. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லி இருக்கிறேன். கேட்ட கேள்விக்குரிய பதிலை தருவதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது தவிர மற்றபடி ஏன்னா எங்களை பொறுத்த வரையில் ஒருவர் விவரம் இல்லாமல் பேசுகிறார், விவரம் இல்லாமல் சத்தம் போடுறாருங்கிறதுக்காக அவரை திட்டி தீர்த்துட்டு போகிற இடத்துல நான் இல்லை. மார்க்கம் படித்தவன் என்கிற வகையில், இஸ்லாம் தெரிந்தவன் என்கிற வகையில் அந்த பதிலை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அந்த பணியை நாம் செஞ்சிருக்கிறோம். எனவே இனங்கள் நல்லுறவாக இருக்க வேண்டும். மார்க்க கருத்துக்கள் வேறுபாடாக இருந்தாலும் நாம் நமக்குள் இன ரீதியாக பிரிந்துவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் தான் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் பதிலை முன்வைத்திருக்கேன். தயவு செய்து முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே இது போன்ற பதில்களை முன்வைத்து இவர் சொன்னதற்குரிய பதிலை ஹன்சார்ல பதிகிற விதமாக கொண்டு போய் சேர்க்குமாறும் கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதா வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.